ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பணம் வராத விடுபட்டவங்களுக்கான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அப்டேட்டுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம், முக்கியமான எஸ்எம்எஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது தெளிவாக சொல்லணும்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ரொம்ப நாளாக மேல்முறையீடு பண்ணிவிட்டு பணம் வராத இருக்கிறவங்களும், நடுவில் பணம் வாங்கின்னு ஒரு 4 தவணை 5 தவணை பணம் வாங்கின்னு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிருக்கும். அவங்களுக்கும் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா பரிசனலை மற்றும் கலாய்வில் இருந்துட்டு வெயிட் பண்ணி வந்திருப்பாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரூபாய் 1000 வராத இருந்திருக்கும். இவங்கெல்லாம் புதுசாக அப்ளை பண்ணலாமா? பணம் வராதவங்க இப்போ புதிய விண்ணப்பத்தை பயன்படுத்தி அப்ளை பண்ண முடியுமா? அதுக்கு புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன முக்கியமான எஸ்எம்எஸ் வரும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணிட்டு வரவங்களுக்கான எஸ்எம்எஸும், அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் புதுசாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எது போல் எஸ்எம்எஸ் வரும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். மேலும் புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக இப்போ ரீசனாக கிடைச்சிக்கிற அப்டேட், எந்த தேதியிலேருந்து புதிய விண்ணப்பம் அறிவிப்பாங்க, எந்த தேதியில் நீங்கள் முகாம் மூலிமா விண்ணப்பிக்க முடியும், எங்கே டோக்கன் வழங்குவாங்க, எங்கே போயிட்டு நீங்கள் முகாமில் அப்ளை பண்ண முடியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வெப்சைட்டில் செக் பண்ணலாம் உங்களுடைய ஸ்டேட்டஸை. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுடைய ஆதார் கார்டை என்டர் பண்ணி ஸ்டேட்டஸ் செக் செய்ய முடியுமா? மேலும் அடுத்த ஸ்டெப் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் கிரேஸ் பாயிண்ட்டாக ஒரு பாயிண்ட்டும் நம்ம வீடியோவில் கொடுக்கறது வழக்கம். அதே போல் கிரேஸ் பாயிண்ட்டாக உங்களுக்கே ஆச்சரியம் கூட்டும் வகையில் இருக்கும் அந்த பாயிண்ட்டு. கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பாயிண்ட்டை பார்க்கணுன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லணும் அவசியம் இல்லை. நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்கீமை பற்றி ஃபுல் டேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு மட்டும் ஒரு சில பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஏற்கனவே முகாம் மூலிமா சென்ற வருடத்தில் செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து பணம் ரூபாய் 1000 நிறைய பேர் முகாம் மூலிமா அப்ளை பண்ணவங்கள வாங்கின்னு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலவங்க நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. அதில் நிராகரிக்கப்பட்டவங்க இ-சேவை மூலிமா மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தமிழக அரசால் கொடுக்கப்பட்டிருந்தது. இதன் மூலமா மேல்முறையீடை பயன்படுத்தி 11,85,000 பேர் இ-சேவை மூலமா மேல்முறையீடு செஞ்சுருந்தாங்க. அதில் ஒரு சிலவங்க ஜனவரி மாதம் பொங்கலை முன்னிட்டு 2 லட்சம் பேருக்கு மேலே பணம் வந்திருந்தது. முகாம் மூலியமாக 2 கட்டமாக அப்ளை பண்ணவங்க ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா கலாய்வில் உள்ளது, பரிசு நிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஸ்டேட்டஸ் செக் செய்யும்போது இருந்தது. இதே போல் இருந்தவங்களும் மேல்முறையீடு பண்ணிட்டு ரொம்ப நாளாக பணம் வராத இருந்தவங்க நிறைய பேர் வெயிட் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கான எஸ்எம்எஸ்ஸாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரே ஒரு எஸ்எம்எஸ் தான் அமைச்சிருந்தாங்க. அந்த ஒரு எஸ்எம்எஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக கண்டினியூ பார்த்துன்னு வந்தால் உங்களுக்கு தெரியும். அந்த எஸ்எம்எஸ் யாருக்காவது வந்ததுன்னா நம்ம சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது அந்த எஸ்எம்எஸ். அந்த எஸ்எம்எஸில் பார்த்தீங்கன்னா, வணக்கம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தாங்கள் பதிவு செய்து மேல்முறையீடு விண்ணப்பம் வருவாய் கோட்டாட்சியர் நிலையில் விசாரணையில் உள்ளது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வருவாய் கோட்டாட்சியர் துறையில் உங்களுடைய விண்ணப்பம் போய் சேர்ந்துருக்கு. அந்த கோட்டாட்சியர் நிலையில் உங்களுக்கு விசாரணையில் உள்ளது. அதாவது கலாய்வு செய்வாங்க, இல்லை கால் பண்ணி வைப்பாங்க. அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து இது குறித்து விசாரணைக்கும் தங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது உரிய தகவல்களை தெரிவித்து ஒத்துழைப்பு கொடுக்குமாறு, அதாவது ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்ற எஸ்எம்எஸ் வழங்கியிருக்காங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஆனால் இதில் குறிப்பிட்ட மெசேஜ் மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கும் ரொம்ப நாளாக கலாய்வில் இருந்து பர்சனலில் செஞ்சவங்களுக்கு தான் இது போல் எஸ்எம்எஸ் வந்திருக்கும், வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. இதே போல் உங்களுக்கு கால் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணாங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இது போல் வெயிட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த எஸ்எம்எஸ் பணம் இது வரைக்கும் வராத இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பணம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இவங்க திரும்பவும் பார்த்தீங்கன்னா நியூ அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். மேலும் இது வரைக்கும் வரலாம், புதிய அப்ளிகேஷனுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த அப்ளிகேஷன், அதாவது இந்த எஸ்எம்எஸ்க்கான முடிவு நவம்பர் மாதம் இறுதிக்குள் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு சிலவங்க வராத இருக்குது. இதில் எஸ்எம்எஸ் வந்தவங்க ஒரு சிலவங்களுக்கு ஜனவரி மாதம் பொங்கலை முன்னிட்டு பணமே இந்த வருடத்தில் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 6 மாதமாக தொடர்ந்து 6 தவணையை அவங்க வாங்கின்னு வராங்க. ஒரு சிலவங்க மட்டும்தான் பணம் ஸ்டாப் ஆயிருந்தது. அவங்க என்ன பண்ணணும்னா புதிய விண்ணப்பம் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். புதிய விண்ணப்பம் பொறுத்த அளவுக்கு இப்போ ரீசனாக புதிய பயனாளிகள் சேர்ப்பு சம்மந்தமாக அப்டேட் எல்லாமே கிடச்சின்னு வருது தொடர்ச்சியாக. நம்ம சேனல்லையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கும் திட்டம் ஜூலை மாதம் நடைபெறலாம் என தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஜூன் மாதம் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஃபுல்லாக
விண்ணப்பங்கள் அச்சடிக்கும் பணி தான் வந்து நடைபெறுது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இடைத்தேர்தல் வந்து அறிவிச்சிருக்காங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஜூலையில் கண்டிப்பாக இது ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்றதையும் வந்து நமக்கு தகவல் மூலயமா வந்து கிடைச்சிருக்கு. புதிய விண்ணப்பங்கள் பெறுவதற்காக விண்ணப்ப படிவங்கள் அச்சடிக்கப்பட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதத்தில் ஃபுல்லாக வந்து அச்சடிக்கும் பணி முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஜூலையில் வந்து விண்ணப்ப படிவம் டோக்கன் வந்து ரேஷன் கடையில் இருக்கிற ஊழியர்களை வச்சே வந்து வழங்கி கண்டிப்பாக வந்து உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி தருவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து தகவலாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க புதிய விண்ணப்பத்தை அப்ளை பண்ணுறதுக்கான அப்டேட்டை தான் வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்டுன்னு வரீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலவங்க வந்து நடுவில் வந்து பணம் வந்து கட்டாயிருக்கும், ரெகுலராக வந்து வந்துன்னு இருக்கும். ஆனால் வந்து நடுவில் வந்து பணம் கட்டாயிருக்கும், இல்லை பணம் வந்து சுத்தமாக ஏறாத வந்து இருந்திருக்கும். அவங்களாம் வந்து என்னென்ன சொல்யூஷன் அப்படின்றத இந்த வீடியோவை கண்டினியூவாக வந்து பார்த்துன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கே வந்து டீட்டெயிலாக வந்து புரியும். அவங்களுக்கான இம்பார்ட்டண்டான பாயிண்ட் கொடுத்துருக்கேன். மேலும் வந்து ஒரு சிலவங்க வந்து கேட்க வேண்டிய டவுட்டு, எந்த இடத்துல வந்து முகாம் வந்து நடக்கும், எங்கே வந்து டோக்கன் வந்து வழங்குவாங்க அப்படின்னு வந்து கேட்டுன்னு வரீங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அஃபிஷியல் வெப்சைட் KMUT அஃபிஷியல் வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு பாயிண்ட்டாக. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாவே தெரியும் அந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு. அதாவது விண்ணப்பதாரர்களின் தங்களது குடும்ப அட்டை இருக்கும் நியாய விலைக் கடை அமைந்திருக்கும் விண்ணப்ப பதிவு முகாமில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ரேஷன் கார்டு எந்த குடும்ப அட்டை வந்து உங்களுடைய குடும்ப அட்டை வந்து எந்த ரேஷன் கடை நம்பரில் வந்து இருக்குதோ, நீங்கள் அரிசி பருப்பு சர்க்கரை இதெல்லாம் வந்து ரெகுலராக வாங்குவீங்க பார்த்தீங்களா, ஒரு ரேஷன் கடை நியாய விலைக் கடை, அந்த முகாம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஊழியர் உங்களுக்கு டோக்கன் வந்து வழங்குவாங்க, அப்ளிகேஷன் வந்து வாங்குவாங்க. அங்கே தான் மேக்ஸிமம் வந்து முகாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தகவலாக வந்து கொடுத்துருக்காங்க. இது அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா பொது விநியோக நியாய விலைக் கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா கணக்கெடுப்பு எல்லாமே வந்து நடத்தி அங்கே தான் வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுக்குறாங்க. டோக்கன் வந்து அந்த ஊழியர்கள் தான் வந்து வழங்கியிருக்காங்க ஏற்கனவே முகாம் நடக்கும் போதும். அதனால் நம்ம ஈஸியாக வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வந்து உங்களுடைய ரேஷன் கடையில் இருக்கிற ஊழியர்கிட்ட நீங்கள் வந்து ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கேட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக அதுக்கான அப்டேட் எதனா வந்ததுன்னா அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அவங்க மூலிமா வந்து தகவல் வந்து கிடச்சிதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அது மக்கள் தரப்புக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இதன் மூலிமா வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான பதிலும் நாங்கள் உடனடியாக வந்து தெரிவிப்போம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். மேலும் வந்து பணம் ரொம்ப நாளாக வந்து வராத இருக்குது, எனக்கு வந்து என்ன பிராமத்தினால வந்து பணம் கிரெடிட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுன்னு வரவங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதன் மூலியமா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து கிளாரிஃபிகேஷனாக வந்து தெரிய வரும். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பணம் கிரெடிட் ஆகாதவர்கள், அதாவது வந்து பணம் வந்து வராத ஸ்டாப் ஆகிருக்குன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கு ஆதார் எண்ணுடன் வந்து இணைக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். முக்கியமாக வந்து நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து கொடுத்தீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ப்ரைமரியாக உங்களுடைய ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணுங்கள். டேரெக்டாக பேங்க்குக்கு போங்க, உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுங்கள், உங்களுடைய பாஸ்புக் கொடுங்க, ஆதார் கார்டு ஒரிஜினல் ஜெராக்ஸ் ஒன்று கொடுங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேங்க்கில் ஈஸியாக வந்து ஆதார் கார்டை லிங்க் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் புதுசாக வந்து அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தான் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா டேரெக்டாக கொடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் லிங்க் செய்யப்பட்டு வந்து கொடுங்க, பேன் கார்டு லிங்க் செய்யப்பட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி லிங்காயே வந்து உங்களுக்கு தந்துடுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா உங்களுக்கு தமிழக அரசு மூலயமா வந்து கிடைக்கிற இந்த ரூபாய் 1000 ரூபாய் ஸ்கீம்லேருந்து 1000 ரூபா சுலபமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இல்லாத இருக்குது, அதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டு லிங்க்கில் இல்லாத இருக்குது. முக்கியமாக மொபைல் நம்பரும் அதே போல் லிங்க் பண்ணாத நிறைய பேர் வந்து வச்சுருக்கீங்க. மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பணம் ஏறப்போகுதுன்னா அதுக்கு முன்கூட்டியே வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து வரும், என்ன பேங்க் அக்கௌண்ட்டில் ஏறப்போகுது அப்படின்ற எஸ்எம்எஸும் வரும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க நடுவில் வந்து பணம் ஸ்டாப் ஆகிற காரணம் ஏற்கனவே நேற்று வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தேன். அதை மாதந்தோறும் அரையாண்டு முழு ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்துன்னு வராங்க. கிட்டத்தட்ட தமிழக அரசு மூலியம் இருக்கும், அதாவது அரசுக்கிட்ட இருக்கிற தரவுகள் டேட்டா பேஸ் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பதிவுத்துறை டேட்டா பேஸு, அடுத்தது வந்து மின்சாரத்துறை டேட்டா பேஸு, இது போல் நிலம் வாங்குறீங்களா விற்கிறீங்களா அப்படின்ற டேட்டா பேஸு, வாகனத்துறை வந்து டேட்டா பேஸு, இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து தமிழக அரசு நீங்கள் ஆதார் கார்டை வச்சு தான் மேக்ஸிமம் வந்து எல்லா ப்ரூஃபும் வந்து கொடுப்பீங்க. அதை வச்சே வந்து உங்களுடைய தரவுகள் ஃபுல்லாக வந்து செக் பண்ணுவாங்க. உங்களுடைய வருமான வரை நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறீங்களா உங்கள் ஆதார் கார்டை வச்சு, உங்களுக்கு டேக்ஸ் வந்து உயர்ந்திருக்கிறா, இல்லை வந்து 4 சக்கர வாகனங்கள் கனரக வாகனங்கள் புதுசாக வந்து வாங்கியிருக்கிறீங்களா, பத்திரப்பதிவு நிலம் ஏதாவது வந்து புக் பண்ணியிருக்கீங்களா, பத்திரப்பதிவு ஏதாவது வந்து செய்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணுவாங்க டேட்டா பேஸில். அடுத்து வந்து மின்சார பயன்பாட்டை பொறுத்த அளவுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து 3600 யூனிட்டுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத வந்து
டிஎன்இபி டேட்டாபேஸ் மூலயமா வந்து எடுப்பாங்க. இது போல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இருக்கிற தரவுகள் மூலயமா ஆய்வு செய்யும்போது உங்களுக்கு வந்து அவங்க கொடுத்துக்கிற க்ரைட்டீரியா ஏற்கனவே அப்ளிகேஷன் பேக் சைடில் வந்து ஒரு 12 பாயிண்ட் போல் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த க்ரைட்டீரியாலாம் வந்து எலிஜிபிலிட்டி, அதாவது வந்து 2.5 லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் ஏன் பண்ணக்கூடாது, இது போல் நிறைய க்ரைட்டீரியா இருக்கும். அந்த க்ரைட்டீரியாவை நீங்கள் பணம் வாங்கின்னு இருக்கும்போதே நடுவில் வந்து மீறினீங்கன்னா கண்டிப்பாக நடுவில் வந்து உங்களுக்கு பணம் கட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது போல் ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து கார் வாங்கியிருப்பீங்க, உங்களுக்கு நடுவில் வந்து புதுசாக வந்து பணம் வந்து கட் ஆகிருக்கும். இதனால் வந்து பணம் வந்து நடுவில் வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. ஒருவேளை எந்த ஒரு நான் மிஸ்டேக்கும் வந்து பண்ணல, ரெகுலராக வந்து அதில் இருக்கிற ரூல்ஸ் தான் வந்து இருக்குது, நான் எந்த ஒரு கனரக வாகனமும் வந்து வாங்கலை, மின்சார பயன்பாட்டு ரெகுலராக பயன்படுத்துகிறேன், எங்களுக்கு டேக்ஸும் நாங்கள் பே பண்ணல, ஆனால் வந்து நடுவில் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து ப்ராப்ளமாக இருக்கலாம். பேங்க் அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணுங்கள். மேலும் வந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேளுங்க, அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தெரியும். அப்படியும் வந்து கிடைக்கலனா வருவாய் கோட்டாட்சியர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு மனு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான சொல்யூஷன், பணம் வந்து இது போல் வந்து ரெகுலராக வந்து இருந்தது, நடுவில் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் என்னவோ அவங்க வந்து ஏற்பாடு பண்ணி தருவாங்க அப்படின்றத நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க, மேல்முறையீடு பண்ணிட்டு பணம் வராத இருக்கிறவங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு வந்துச்சுன்னா அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா எது போல் எஸ்எம்எஸ் வரும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் நம்ம சேனலில் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு இந்த எஸ்எம்எஸ் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மொபைல் நம்பருக்கு, அதாவது வந்து ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பர், அப்படிலாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பருக்கு மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள், வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் அனுப்புறது போல் உங்களுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வரும். இல்லை கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வந்து எஸ்எம்எஸ் டிஎன் கவர்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி இதே போல் எஸ்எம்எஸ் வரும். இது போல் எஸ்எம்எஸ் வந்துச்சுன்னா ரெகுலராக உங்களுக்கு வந்து பணம் வரும் அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த பணம் வர்றதுக்கு முன்னாடி இந்த எஸ்எம்எஸ் வந்துட்டாலே நீங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை புதுசாக வந்து இதுக்கு மேலே அப்ளை பண்ணாலும் சரி, நீங்கள் ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணிவிட்டு பர்சனலை கனாய்வில் இருந்ததுனாலும் சரி, கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்றத நீங்கள் நம்பிக்கையோடு வந்து இருக்கலாம். முக்கியமாக வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் வந்து இதில் மென்ஷன் ஆகி வந்திருந்தாலும் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலும் அந்த எஸ்எம்எஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆதார் பேஸ்டு பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிபிடி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம், உங்களுடைய ஆதார் கார்டு லிங்காக இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ₹1 கிரெடிட் மெசேஜ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். ஆதார் பேஸ்டு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து ₹1 கிரெடிட் மெசேஜ் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் கவர்மெண்ட் சைட்லேருந்து பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு ₹1 கிரெடிட் மெசேஜ் அப்படி இல்லைனா 10 பைசா கிரெடிட் மெசேஜ் வந்து வரும். அதாவது வந்து பணம் வந்து ₹1000 வந்து அனுப்புறதுக்கு முன்னாடி ₹1 வந்து சென்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி கரெக்டாக வந்துடுச்சுன்னா உங்களுக்கு ரெகுலராக வந்து ₹1000 அதே அக்கௌண்ட்டில் டைரெக்டாக வந்து செலுத்தின்னு வருவாங்க. மேக்ஸிமம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டை லிங்க் பண்ணி வைங்க. அதே போல் ஆதார் கார்டில் மொபைல் நம்பரை கம்பல்சரியாக வந்து லிங்க் பண்ணி வைங்க அப்படின்றத நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் இதே போல் வந்து மென்ஷன் பண்ணி ₹1000 கிரெடிட் மெசேஜும் உங்களுக்கு வந்து வரும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தோம், அதாவது இந்த கண்டென்ட்டை தாண்டி ஒரு முக்கியமான கிரேஸ் பாயிண்ட் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் ஸ்கீமோட இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா தவணையை வந்து செலுத்தியிருக்காங்க. அதாவது 17வது தவணையா 18வது தவணையும் தெரியல, எக்ஸாக்டாக எத்தனாவது தவணைன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த பிஎம் கிசான் ஸ்கீமில் உங்களுக்கு வந்து பணம் வராத ஸ்டாப் ஆயிடுச்சு, எலிஜிபிலிட்டி லேண்ட் சீடிங் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குன்னா, ஏன் பணம் வந்து வராத ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்ற டீட்டெயில் வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிஎம் கிசான் வீடியோ அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி கீழே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற தம்ப்நெயில் போட்டு வந்து அந்த வீடியோ வந்து இருக்கும். அதாவது வந்து 2000 பணம் வந்து உங்களுக்கு நடுவில் வந்து ஸ்டாப் ஆச்சுன்னா என்ன காரணத்தினால வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்ன ப்ரொசீஜர் வந்து பண்ணால் உங்களுக்கு வந்து பணம் வரும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா www.tninfo360.com நல்லா கேட்டுக்கோங்க, tninfo360.com அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட், நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட், ஆர்டிகல் ரைட் பண்ணுற வெப்சைட்டோட லிங்கையும் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டை முக்கியமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களும் சரி, பிஎம் கிசான் ஸ்கீம் சம்மந்தமாக கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக தெரிஞ்சிக்க போகிறவங்களும் சரி, tninfo360.com அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். இல்லை டேரெக்டாக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் கிடைக்கும். அந்த வெப்சைட்டை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ஆச்சரியங்கள் நிறைய ஆர்டிக்கல் வந்து அதில் வந்து கிடைக்கும் அப்படின்றத நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பணம் வந்து வராத நின்று போட்டவங்க, அதாவது வந்து வரவில்லையா அப்படின்ற கொஷின் போல் வந்து கேட்டு பணம் வராத நின்று போனவங்களுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனும் புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக டீட்டெயிலாக இப்போ வந்து கிடையாது டீசனான அப்டேட்டும், எஸ்எம்எஸ் எது போல் வந்து வரும் புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணால் அப்படின்ற சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த தகவல் கண்டிப்பாக வந்து
பயனுள்ளதாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து இந்த ஸ்கீம் சம்மந்தமாகவோ இல்லை புதுசாக வந்து விண்ணப்பிக்கிறது சம்மந்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாகவோ பிஎம் கிசான் ஸ்கீம் சம்மந்தமாகவோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. உடனடியாக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். அதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து சொல்லணும்னா நிறைய பேருக்கு வந்து கமெண்டுக்கு ரிப்ளை பண்ணுறது மூலயமா நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. ரூபாய் 1000 வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிருக்கு. நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேட்கும்போது தான் நான் வந்து அதுக்கான உரிய சொல்யூஷன் வந்து கரெக்டாக வந்து கொடுக்க முடியும். அதனால் எந்த டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். 5-10 நிமிஷத்தில் கண்டிப்பாக வந்து ரிப்ளை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து பயனுள்ள தகவலாக இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.